கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 26 வரை. தியானத்தின் தலைப்பு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 25. நியூயார்க் நகரத்திலே லாந்தியர் என்பவர் காலை செய்தித்தாளை வாசித்து கொண்டிருந்தார். 1857ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்டிருந்த புதிய நெருக்கடிகள் மக்களிடையே பயத்தையும் திகிலையும் உண்டாக்கி கொண்டிருந்தன. தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அநேகர் வேலை இழந்தனர். அவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனவே அவர் தனது அலுவலகத்திலே மறுநாளிலிருந்து மதிய ஜெபக்கூடுகை நடக்கவிருப்பதாக தன் வியாபார நண்பர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பினார். முதல் நாள் யாரும் அங்கே வரவில்லை. ஆயினும் தனி ஆளாக முழங்காலில் நின்று தன்னிலும் அமெரிக்காவிலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என கதறி ஜெபித்தார். 2வது நாள் ஒரு சில நண்பர்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டனர். ஒரு சில நாட்கள் அந்த நகரை சுற்றிலும் இது போன்ற ஜெபக்கூடுகைகள் எழும்பின. சீக்கிரமாகவே நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இந்த இயக்கம் காட்டுத்தீயை போல பரவியது. இந்த ஐக்கிய ஜெபமும் விசுவாசமுமே பின்னர் வந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாயிற்று. செய்வதறியாது திகைத்து நின்ற நேரங்கள் மோசேக்கும் நேரிட்டது. அந்த சமயங்களில் அவர் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டார். மோசே செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அக்காரியங்கள் மோசேயின் கற்பனையில் தோன்றியவை அல்ல, அது தேவனிடமிருந்து வந்தவை. மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களும் அத்தண்ணீரின் தன்மையை பற்றி கசப்பான எண்ணத்தை கொண்டிருந்தனர். அநேக காரியங்களை பற்றி முறுமுறுத்தனர். ஆனால் இக்காரியமோ உயிருக்கே தீங்கு விளைவிப்பதாக இருந்தது. அப்போது மோசேயால் செய்ய முடிந்ததெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவருடைய பதிலுக்காக காத்திருந்ததே ஆகும். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கின்ற நேரங்களில் அநேகமாக நாம் திசை மாறி விடுகிறோம். அடுத்தவர் உதவியை நாடி நிற்கிறோம் அல்லது குறை கூறி முறுமுறுக்கிறோம். இவை எதுவும் நமக்கு எந்த நன்மையையும் வரவழைக்கப் போவதில்லை. மோசேயைப் போல நமது சுய புத்தியை சாராமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதிலளிக்கிற தேவன். அவர் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். அவரது அறிவுரைகளின்படி நடக்க நாம் தயாராயிருந்தால் நமக்கு கிடைக்கின்ற பதில் நமக்கு சரியான பதிலாகவே இருக்கும். நாம் அறிந்திருக்கும் காரியங்கள் முக்கியமல்ல, நாம் யாரை அறிந்திருக்கிறோம் என்பதே முக்கியமானது. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, எங்களுக்கு வந்த எல்லா நெருக்கத்திலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பி பிழைக்க உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். ஆமேன்.